தாத்தா, ஆ இப்ப இந்த 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 ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டாலின் வந்து திறந்து வச்சார் 2025ல. எப்படி இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நான் 40 வருஷம் முன்ன வந்தப்பெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், டாக்டரும் கம்மி. ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஒரே மருந்து தான். ஊசி ஒன்று போட்டுறானுங்க. இப்போ ஊசியோட நல்லா எல்லா இதுக்கும் செக்கிங் பண்ணானு எல்லாத்தையும். இங்கே ஹைட்டு பார்க்குறாங்க, வெயிட்டை பார்க்குறாங்க, பிபி செக் பண்ணுறாங்க. எல்லாம் கிளியராக பண்ணி அப்புறம் டாக்டர் பார்த்து கூட இன்றைக்கி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, அருமையாக பண்ணாங்க. ஒரு டாக்டரை பார்த்துருவாங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப ரொம்ப ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஈக்குவலாக இருக்குது. எல்லா டாக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியாக பேசுகிறாங்க, நல்லா இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே கடுப்பு ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. அது நீ சொன்னது கரெக்ட் தான். இப்போ முன்ன மாதிரி இல்லை. அதான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பீட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சே, அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா பண்ணுறாங்க. கூட என்னோட கால் வலி தான், அது நல்லா மாத்திரை மாத்திரம் எல்லாம் பண்ணுறாங்க. நல்லா பார்க்குறாங்க. நல்லா பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ செலவு வச்சுருக்காங்க எதுனா ஹாஸ்பிட்டல் பார்க்குறது? பார்க்குறதுக்கா? இப்போ சிலது சிடி ஸ்கேன் இல்லை ஏதாவது இது இருந்தால் ஒரு இதுவாக இருக்கும். இப்போ முதியோர்லேருந்து அது கூட கிடையாது. இப்போ ஃப்ரீ எல்லாம். ஃப்ரீ தான். இப்போ 70 வயசு ஆச்சுன்னா எனக்கு அது கூட கிடையாது. கால் ஆச்சு சூப்பராக இருக்குது. இப்போவும் அவர்கிட்ட ஒரு 200 ரூபா நினைக்கிறேன். நடிப்பாரு. விஜயகாந்தா? விஜய் 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 விஜயே நிற்க மாட்டான். 2 இடத்த தோற்றுருவான். பெரம்பூர்லையும் தோற்றுருவான், திருச்சிலையும் தோற்றுருவான். அவனு பார்த்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் எங்கே நிற்கிறான், எவன் எங்கே நிற்கிறான், அவன் ஆளுங்களே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. மாற்றி மாற்றி சொல்கிறான். பாண்டிச்சேரியில் போயிட்டு அவன் ஆள்றான். பிஜேபி. அப்போ என்ன அர்த்தம் அது? இப்போ போயிட்டு என்ன சொல்கிறான், காரைக்கால்கா நீ பேசலையா? யார் தப்பு? உன் தப்பு பண்ணிட்டு நீ பேசுகிறேன்ட்டு கன்னியாகுமரியில் போயிட்டு காரைக்கால் பேசுகிறான். இதெல்லாம் தேவையா அவனுக்கு? நன்றி. ஸ்டாலின் தான். அவர் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவே இதுதான். அவங்க அப்பாவோட இவர் தான். இப்போ பிரதமராகவே கொடுத்துடலாம் டைரெக்டாகவே. வடநாட்டில் இருக்கிறவன் பைத்தியக்காரன் தான். ஊபியில் இருக்கிறவன் ஒருத்தான் காவி யோசி வந்து அவனா ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறான். அவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி. உண்மையிலே பொறுக்கி தான் அவன். ஊபியில் பொறுக்கி தான் அவன் 1ஆம் நம்பரு. இந்த அமித்ஷா இருக்கிறானே, அவன் மேலே எவ்வளோ தான் இருக்குது தெரியுமா? ஊருப்பட்ட ஊழல் அவன் மேலே. இங்கெல்லாம் அவங்களாம் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் சொல்கிறத கேட்டாவே போதும். டோட்டலாக அங்கே இருக்கிறவங்களாம் மாற்றிடலாம். படிப்பறிவு இல்லைண்ணா, நீ ஒரு ஆஃப் வாங்கி கூட பீகார் கொலை பண்ணுவான். நிதிஷ்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அருமையான மனுஷன். அவன் ராஜினாமா பண்ண சொன்ன யார்? இவனுக்குன்னா இந்த திட்டு பசங்க. ஒரு ஸ்டேட் இல்லை, அஸ்ஸாமு, பீகார், ஜார்க்கண்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறேன். இங்கே வந்து நடக்குமா? இங்கே பருப்பெல்லாம் வேவாத சொல்லிட்டேண்ணே. உதயநிதியா சொல்லிட்டான், போடா. எல்லாமே ஸ்பெஷல் சார். மற்ற ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட ஜிஹெச் கேம்ஸோட இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபுல் க்ளீனிங்காக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. அதான் க்ளீனாக இருக்குது. பேஷண்ட்டு நல்லா கேர் பண்ணுறாங்க, ஓகேவா இருக்குது. அதே மாதிரி அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட், பேஷண்ட்டை பார்க்குற ட்ரீட்மெண்ட்டு, மாத்திரை எல்லாமே நல்லா இருக்குது. இது என்னோட பையன். இவருக்கு வந்து காலில் கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்காக இங்கே வந்து டாக்டர் வந்து பார்க்க வந்தோம். இப்போ 3 வீக்ஸ் ஆகிருக்கு. இப்போ 2வது கட்டு போட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நல்ல ப்ரியாரிட்டி, கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு. செகண்ட் டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே நல்லா பார்க்க மாட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு நாங்களே கேள்விப்பட்டோம். ஸோ நாங்களும் வந்தோம். எங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு. இங்கே இப்போ தான் திறந்துருக்காங்க. எப்படி இருக்குது மெயின்டெனன்ஸ்? நல்லா இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே. எல்லாமே ரெஸ்ட் ரூம் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் சிட்டிங் எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா இருக்காது, பயமாக இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது. இல்லை, அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க சொல்லுங்கள். இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இது செலவுலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ எனக்கு ஓபி பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு 60 rupees தான் ஆச்சு. மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாது. 60 ரூபா தான். ஆமாம், 60 ரூபா தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வருதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு மருத்துவத்தில் மட்டும் அடிச்சுக்கவே முடியாது தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மை தான் அது. ஏன்னா அந்த சிஸ்டம், மெடிக்கல் சிஸ்டம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்குது. இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் ஆகிருக்கிறதுனால ஸோ எல்லாமே சிஸ்டம்லாம் நல்லா இருக்குது. ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு.
கண்டிப்பா மரியாதை நடத்துறாங்களா? நல்லா மாத்திரம் மரியாதை நடத்துறாங்க. நல்லா சின்ன பசங்க நல்லா பார்க்குதுவா. இப்போ நாங்கள் மறுமொழி எங்கள் பேத்தியில் சேர்த்து வச்சு நல்லா இப்போ 2வது எங்கள் பிள்ளைட்டு வந்துக்கிறேன் நல்லா பார்க்குறாங்க இப்போ. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்காது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நல்லா இருக்கும். ஐயோ அதெல்லாம் கிடையாதுப்பா. சுத்தமாக நல்லா பார்க்குறாங்க. நாங்கள் பிரைவேட் தான் இப்போ கவர்மெண்ட் வந்துக்கிறேன். எங்களுக்கு பிடிச்சிக்குது எங்களுக்கு ரொம்ப. நாங்கள் இப்போ எல்லாமே இங்கே தான் நம்ம வீடு பூராவே. இப்போ நாங்கள் வந்து ஜாலிப்படி வேசப்படி போய்டும். வேசப்படி இங்கே வந்துக்கிறோம். நல்லா இருக்குது. நல்லா நல்லா இருக்குதா? நல்லா ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குது. ஹாஸ்பிட்டல் வீடு பழகுது இல்லை. பாத்ரூம்ல எப்படி இருக்கு? பாத்ரூம் சூப்பராக இருக்குது. பாத்ரூம் எல்லாமே Clean சூப்பர் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே சொல்றாங்க பாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல நம்பிக்கை வைக்க ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லவே கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல் எங்க போய் நான் வந்து சொல்றேன். நான் சொல்றேன் இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி. ம். ஆமா நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்க பின்னாடி தான் போவோம். இப்போ இது வந்து இங்க இருந்து நாங்க இங்க வரமே இனிமே தான். இங்க தான் வரமே நாங்க. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சொல்றாங்க எங்களுக்கு பிடிச்சி போச்சு. எங்க மருமகளும் இங்க தான் வராங்க. சின்ன மருமகள் எங்க பையன் வந்தா, எங்க பேத்தி வந்து, இப்போ எங்க புள்ள வந்துக்கிறாங்க. எல்லாமே இங்க சேர்த்து. 1 வருஷம் தான் ஆச்சு கட்டி, ஸ்டாலின் தான் ஆ திறந்து 2 வருஷம் ஆச்சு கட்டி. 2 வருஷம் ஆச்சு கட்டி, ஆமா. ஸ்டாலின் தான் திறந்து ஆமா. வச்சாரு. சூப்பரா அது முன்ன நல்லா இல்லப்பா. அவங்க தாங்க சூப்பரா இருக்குது பாஸ்போர்ட். ஸ்டாலின் நல்லா பண்றாரு. நல்லா பண்றாரு இப்போ ஆச்சு. நல்லா நல்லா இருக்கு. ஒரு ஜெயிப்பாரா? அவரே ஜெயிப்பாரு. ஆனா ஆமா எங்களுக்கு பிடிச்சிக்குது. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டல் தான் இனிமே. ஆமா இனிமே தான் சரி, எல்லாமே வசதிலாம் எல்லா ஸ்டாஃப்க்கும் எல்லாம் உள்ளே இருக்கு. எல்லாமே இருக்குது. நம்ம வெளியே போக வேண்டிய கிடையாது. சாப்பாடு முதல்ல எல்லாமே தராங்க. எமர்ஜென்சின்னு வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஓபி போடுறாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் அதுக்கப்புறமா எல்லாமே கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இல்லை இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு செலவாச்சு? எதுக்காக வந்து? இல்லை எங்கள் தங்கச்சிக்கு உடம்பு முடியல. இப்போ ரொம்ப வந்து பேக் பெயின், வயிறு வலி அதெல்லாம் வந்தோம். ஆனால் நல்லா பார்த்தாங்க. சரி, ஸ்கேன் எல்லாம் சரியாயிட்டான். எவ்வளவு நாளா சரியா? நான் நேற்று தான் வந்தோம். சரி. சரியாயிடுச்சு. இப்ப உடனே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க. இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ட்ரிப்ஸ் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ டாக்டர் பார்க்குறாங்க. மரியாதை நடத்துறாங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. பாத்ரூம் கிளீனா இருக்கா? எல்லாமே க்ளீனாக தான் இருக்கு. நீட்டாக இருக்கு. இப்ப 2 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல் திறந்துட்டாங்க. ஆமாம் ஸ்டாலின் தான் திறந்து வச்சாரு. ஆமா. ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மருத்துவத்தை பத்தி எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஓகே, எவ்வளவு செலவாச்சு? எங்களுக்கு எதுவுமே என்ன இப்போ டிஃபனு டீ காஃபி அவ்வளோதான். போயிட்டு வர சொல்லுங்க. ஆமாம் வேறு எதுவுமே ஆட்டோ ஃபேர் அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள எதுவுமே செலவு இல்லை. எல்லாமே free. எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குறாங்க. அவங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னா, காசு நிறைய இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. காசு கம்மியாகிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஏன் செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? காசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா இல்லை, சீக்கிரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படி. கவர்மெண்ட்டை பொறுத்தளவு அத்தனை பேஷண்ட் வராங்கன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாமே உடனே கிடைக்காது இல்லை. ப்ரைவேட்னா வந்து பணம் கட்டுறாங்களே அப்படின்றதுக்காக உடனே பார்ப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா மருத்துவம் ரெண்டு ஈக்குவலா தான் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஆளுங்க தான் வெளியே சொல்லணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லணும். பிரைவேட்டை விட இங்க ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நிறையவே இருக்கு. கண்டிப்பா பிரைவேட்ல ஏன் வந்து ஒரு பயம் வந்து பயம் வருதுன்னு இல்லை. அந்த சொன்னாங்க ப்ரீவியஸ் இருக்க அந்த இமேஜ் வந்து இன்னும் யாருக்கும் அது ரீச் ஆகல. அதனால எல்லாமே அப்படிதான் இருக்காது. சினிமாலையும் இல்ல ஆமா இது வந்து யாரும் வெளியே கொண்டு போறது இல்லையே. இப்போ சினிமாவில் ஒரு சின்ன விஷயம்னா அது டிவியில போய் சினிமா ஏதோ சொன்னாதே தெரியும் ஜனங்களுக்கு. நிறைய பேர் சினிமா பாக்குறாங்கன்னா சினிமால கவர்மெண்ட் பத்தி பெருசா சொன்னாதான் ஓகே. நான் யாரும் அதை ரீச் கொண்டு போக மாட்டேன்றாங்க. அதனால அப்படிதான் இருக்காது. ஆனா நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு. சூப்பரா நல்லா ரொம்ப கைண்ட் ஆட்டா எல்லாமே பிஹேவ் பண்றாங்க. ரொம்ப நல்லா கடுப்பாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அது ஹியூமன் பீயிங் யாரு, ஆனா அவங்க மனுஷங்க தான். காலையில ஒர்க் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் மேல ஒன்று இருக்கதான் செய்யும். நம்ம எல்லார்ட்டையும் அப்படி பண்றாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம நடந்துக்கு விசிட் டாக்டர்ஸ் வெரி கைண்ட் நல்லா பண்றாங்க. நல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லாதது எதுவும் கிடையாது. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க நம்ம விட்டுடுறோம். அதுதான் அங்க ரீசன். ஸ்டாலின் நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்றாரு. கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்றாரு. மெடிக்கல் வைஸும் சரி மற்ற வைஸும் சரி நிறைய நானும் பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர். எந்த யூஸ் சில யூஸ் எல்லாம் வந்து பார்க்க மாதிரி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் எல்லாம் பார்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஹியூமன் யூஸ் பண்ற மாதிரி நல்லா ஃபெசிலிட்டி பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணாம பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்காங்க. என்னக்காக வந்தீங்க? எனக்கு வந்து மூச்சு வாங்குதுன்ட்டு நான் வந்தேன். இங்கே வந்ததுனால எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா க்ளீனாக பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எனக்கு நல்லா திருப்தியாக இருந்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால நல்லா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து அது வேறு ஹாஸ்பிட்டல். இங்கே நல்லா பார்க்குறாங்க. அப்பப்போ டாக்டர் வந்தாங்க. க்யூர் ஆகி நாங்கள் போயிட்டோம். போன திங்கக்கிழமை தான் டிஸ்சார்ஜ் பண்ணோம். இப்போ 1 மாதம் தேவையான மாத்திரை இங்கே கொடுக்குறாங்க. மருத்துவம்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு மரியாதை குறைவாக எதுவுமே கிடையாது. எங்களை நல்லா மதிச்சு எல்லாமே ஃபுட்டு கிட்டு எல்லாமே தேவையானது ஃபுல்லாகவே செஞ்சாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டலில் மாதிரியே எனக்கு தெரியல. வீட்டில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரியே இருந்தது ஃபீலிங். எவ்வளவு செலவாச்சு?
ஒன்றும் செலவு இல்லை, செலவுலாம் எதுவுமே இல்லை. இல்லை எங்களுக்கு என்னன்னா அந்த எக்ஸ்ரே எடுத்தாங்கல்ல அங்கதான் ஒரு 50 ரூபா, பெருசு ஃபுல் இது எடுத்தோம்னா 500 ரூபாய், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஒரு 500 வச்சுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ₹1 செலவு இல்ல. இல்லை நல்லா பண்ணாங்க, நல்லா பாக்குறாங்க. நல்லா பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் வரலாமா? வரலாம், அது இல்லைன்னா வேறு ஏழைங்க வந்து பணம் வந்து இங்க வரோம், வந்து பார்த்துட்டு போனோம். எங்களுக்கும் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, கரெக்டா இங்க வந்து பார்த்தோம். எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. நாங்களும் தெரிஞ்சவங்களும் சொல்லின்னு இருக்காங்க, நல்லா கவனிக்கிறாங்க, நீங்க போங்க அப்படின்னு. ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்றாரு. சூப்பரா சூப்பரா பண்றாரு. அவர் திருப்பி எழுதுவார்னு நினைக்கிறீங்களா? வருவார் கண்டிப்பா. என்னன்னு அதுவும் சொல்ல தெரியல, நாம உறுதியாவும் சொல்லவும் முடியல. ஏன்னா ஒரு 5 வருஷம் இருக்கு.